சம்போ அரகர மகதேவா, சம்போ அரகர மகதேவா. பெரிய காண்டியம்மன்னா வணக்கம். என் பூர்வீகம் என்னவென்றால் ஈஸ்வரன் திருப்பார் கற்கடையில் 14 லிங்கத்தை வைத்து பூசித்துக் கொண்டிருந்தார். 48 நாள் பூஜித்த பிறகு அந்த லிங்கத்தை எடுத்து அந்தரவாசியாக மேலோகம் செல்கிறார். அப்படி செல்கின்ற வழியில் ஒரு லிங்கமானது அந்த இடத்தில் தவறுந்து விழுந்து விடுகிறது. அப்படி விழுகின்ற பட்சத்தில் 5 நிற நாகம் நீண்ட நாட்களாக பசியும் பட்டினியுமாக அந்த இடத்தில் இருந்துள்ளது. அந்த லிங்கத்தை பசியின் காரணமாக அந்த 5 நிற நாகம் விழுங்கி விடுகிறது. அந்த 5 நிற நாகம் விழுங்கிய காரணத்தினால் பெரிய காண்டியாக நான் கற்பமுற்றேன். நான் நாக வகித்தில் கற்பமுற்றோம். 10 மாதம் கழிந்து பிறந்தவுடன் என்னுடைய தாயார் இறப்பது போல் தெரிந்தது. தாயே, என்னை பூலோகத்தில் பெற்றுவிட்டு நீ இறந்து விட்டால் நான் இந்த பூலோகத்தில் யாரை தெரியும், யாரிடம் போய் அண்டி பிழைப்பேன் என்று கேட்டேன். அதற்கு என் தாயார், அம்மா, நான் இறந்த பிறகு என்னை நீர்க்கடன் திருக்கடன் எடுத்து செய்து முடித்துவிட்டு நீ நேராக தெய்வலோகம் செல். தெய்வலோகத்தில் சடைமுடியும் சன்னாசி கோலமாகவும் ஏக வேஷ்டியும் 5 பஞ்சவர்ணம் கூடிய புலித்தோலும் அணிந்து ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். அவர்தான் உன்னுடைய தந்தை என்று சொல்லிவிட்டு என்னுடைய தாயார் இறந்து விட்டார். என் தாயார் சொன்ன பிரகாரம் என் தாயை எடுத்து நீர்க்கடன் திருக்கடன் செய்துவிட்டு நேராக தெய்வலோகம் சென்றேன். 33 கோடி தேவர்கள் முன்னணியில் அமர்ந்திருந்த தெய்வ சிவபெருமானை கண்டேன். ஐயா, நான் உங்களுடைய பிள்ளை என்று சொன்னேன். சிவபெருமான் என்னை நீ என்னுடைய குழந்தை என்று ஏற்றுக்கொண்டார். நான் எனக்கு ஒரு வரம் தருவேன் என்று கேட்டேன். என்ன வரம் என்று கேட்டால் சிவன் கேட்டார். ஐயா, நான் பகுதி ஆணாகும் பெண்ணாகும் பிறந்திருப்பதால் நான் பூலோகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. நீங்க இருக்கிற இடத்தில் எனக்கு முடிசூட்டிக்கும் என்று கேட்டேன். அதுக்கு சிவபெருமான், நீ ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருப்பதால் இந்த தெய்வலோகத்தில் முடிசூட்டி வைக்க ஆகாது என்று சொல்லி நீ நேராக தென் கைலாசம் என்று அழைக்கக்கூடிய வீரமலை சென்று 12 ஆண்டு காலம் 120 அடி உருக்குத்தோல் நாட்டி அதன் மேல் செப்பூசி நாட்டி 12 ஆண்டு காலம் தவம் செய்து வந்தால் உனக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து இந்த தெய்வலோகத்தில் முடிசூட்டிக்க என்று அனுப்பி வைத்தார். அனுப்பும் பொழுது கூட கன்னிமார்கள் மந்திரகத்த மகாமணி, கற்பனசாமி, மான், மயில், சிங்கம், கரடி, புலி அனைத்து சீவராசிகளையும் எனக்கு துணைக்காக அனுப்பி வைத்தார். அப்படி வருகின்ற வழியில் வீரமலை கானகத்தில் 4 புறம் சுத்தி பார்த்தேன். பாதை எங்கிலும் இல்லை. ஒரே ஒரு பாதை மட்டும் இருந்தது. அந்த பாதையில் சென்று கொண்டிருந்தவர் அங்கே ஒரு முனிவரானவர் ஊனாங்குடியால் காலால் கட்டி ஆலமரத்தில் தலைவராக தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த முனிவரிடம் சென்று, ஐயா, நான் உச்சி மலைக்கு செல்ல வேண்டும், கொஞ்சம் இறங்கி விடுங்கள் என்று கேட்டேன். அதற்கு முனிவர் சொன்னார், நான் சிவபெருமனுடைய பாதத்தை காண வேண்டும் என்பதற்காக நீண்ட நாட்களாக தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த வழியை விட முடியாது என்று சொன்னார். ஐயா, நாங்கள் அந்த மலையை எல்லாம் சுற்றி வந்து விட்டோம், எங்கேயும் பாதை இல்லை, இந்த ஒரே பாதை தான் இருக்கிறது, நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் வழி விட்டால் நாங்கள் அந்த அப்புறம் சென்று விடுகிறோம் என்று சொன்னார். அவர் மீண்டும் சொல்கிறார், நான் சிவபெருமனுடைய பாதத்தை காண வேண்டும் என்பதற்காக நீண்ட நாட்களாக தலைவராக தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், நான் வழி விட முடியாது சொன்னார். நான் சற்று யோசிக்காமல் எனக்கு காவல் தெய்வமாக வந்த மகாமணியை அழைத்து அந்த முனிவருடைய தவத்தை ஊனமுடைய அறுத்துவிட்டு உச்சிக்கு சென்று உச்சியில் சென்று போகும்போது சொன்னார், என் தவத்தை கெடுத்து விட்டு நீ தவம் இருக்க செல்கிறாய், உன் தவத்தை கெடுப்பதற்கு இதோ குன்னுடைய மக்களை அனுப்புவேன் என்று சொன்னார். நான் சற்று யோசிக்காமல் வந்து தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். தவறு செய்ய போகிறாளே பெரிய காண்டி, தவறு செய்ய போகிறாளே பெரிய காண்டி, தவறு செய்ய போகிறாளே.